மூன்றாவது பொதிகை புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வரக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக தினசரி நடத்தி கொண்டு வருகிற பொறுப்பாளர்களே மற்றும் இந்த விழாவை காண வந்திருக்கிற அன்பிற்குரிய எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பவா செல்லத்துறை தோழர் அவர்கள் கதை சொல்ல இருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கதை சொல்லி. ஒரு புத்தகம் எப்போ பெருமைப்படும் தெரியுமா? படிக்கிற போது பெருமைப்படும். ஆனால் ஒரு கதை சொல்லி படிக்கிற போது அந்த புத்தகம் ரொம்ப பெருமைப்படும்னு சொல்லுவாங்க. ஏன்னா படிக்கிறவர் மட்டும்தான் சந்தோஷப்படுவார். ஆனால் ஒரு கதை சொல்லி படிக்கிற போது அந்த கதையை பல பேருக்கு எடுத்து போவாங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கதைக்கு இருக்கும். இப்போது நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லக்கூடிய கதை மரிய புஷ்பத்தின் சைக்கிள்கள். அந்த கதையை எழுதியவர் நரன் அவர்கள். எல்லாருக்குமே காலை நேரம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த அலுவலகத்திற்கு போகக்கூடிய நேரம் இருக்குதுல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறதுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் வேலைக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் அப்படி நல்லா குளித்து சென்ட் அடித்து பவுட்ரு போட்டு நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஆஃபீஸ் போவோம்ல, அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு தருணம். அப்படி கிளம்பி போய் இந்த ஆஃபீஸில் சேரில் உட்காந்தாச்சுன்னா அதை விட நல்லாயிருக்கும். இது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஆளுகளுக்கு சரிதான். ஆனால் சில தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போனாலே நல்ல சட்டை பேண்டெல்லாம் கலத்தி வச்சுட்டு ரொம்ப ஒரு மோசமான சட்டையை போட்டுட்டு தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சைக்கிள் கடையில் வேலை பார்க்குறவங்க, டூ வீலர் மெக்கானிக் கடையில் வேலை பார்க்குறவங்க, பெயிண்டராக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டையை அதுக்கு மேலே அழுக்காக்கவே முடியாது, அவ்வளவு மோசமாக இருக்கும். அந்த சட்டையை போட்டுக்கிட்டு தான் அவர் அந்த தொழிலை பண்ணணும். அப்படி ஒரு கதாபாத்திரம்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய கதையில் வராரு. அவர் பேர் பழனி. கிட்டத்தட்ட அவர் சின்ன வயசுலேருந்து அந்த கடையில் வேலை பார்க்குறாரு. காலையில் 8 மணிக்கு கடைக்கு வந்துடுவார். காலையில் 8 மணிக்கு கடைக்கு வந்து கடையை திறந்து முன்னாடியெல்லாம் கூட்டி பெருக்கி தொளித்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த சைக்கிளெல்லாம் வேலை பார்க்கணுமோ அந்த சைக்கிளெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவ்வளோ வச்சுட்டு அந்த அழுக்கு சட்டையை, அதாவது ஒரு அழுக்கு ட்ரௌசரு ஒரு பனியை, அழுக்கான பனியனை போட்டு கடைக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கதை அவருக்கு 27 வயசுன்னு எழுதியிருப்பார். அப்போது 8 மணிக்கு தான் ஏர் பிடிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாமே வருவாங்க. ஏர் பிடிக்கிறதுக்கு 10 பைசா. அப்போது பசங்க வந்தாங்க அப்படின்னா துட்டை வச்சுட்டு ஏரை பிடிச்சிட்டு போ அப்படின்றவார். அதே இது பெண் பிள்ளைங்க வந்தாங்க அப்படின்னா மெதுவாக பக்கத்தில் போய் ஏர் பிடிச்சி 10 பைசா வாங்கிட்டு வருவார். அதுலேயும் அந்த பழனிக்கு பிடிச்ச மரிய புஷ்பம் மட்டும் வந்தா அப்படின்னா ஏற பிடிச்சி அப்புறம் ஆயிலெலாம் போட்டு சைக்கிள் பெல் நல்லா அடிக்குதான்னு அப்படி அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவான். அப்படியாப்பட்ட ஒரு ஆள் பழனி. அவனுக்கு என்னென்னா அந்த மரிய புஷ்பத்து மேலே அவனுக்கு அப்படியே ஒரு ஆசை இருக்கும். இவன் யார் அப்படின்னா கெந்தி தான் நடப்பான். அவனுக்கு ஒரு கால் கொஞ்சம் சூம்பி போய் இருக்கும். அப்போது அந்த கெந்தி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இவனுக்கு மரிய புஷ்பத்து மேலே ஒரு ஆசை அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளிப்படுத்த முடியாது. எப்போ வந்தாலும் இப்படி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி, அப்போது மரிய புஷ்பம் வர்றப்பெல்லாம் எப்போ அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாள். ஏன் ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அன்றைக்கி சர்ச்சு இருக்கும். சர்ச்சுக்கு வர்றப்ப அவள் தம்பியோடு வருவாள். தம்பி பேர் என்ன பேர்னா விமல்சன். விமல்சனை தம்பின்னு சொல்ல மாட்டான். இவனுக்கு எப்படின்னா அந்த மரிய புஷ்பத்தை விட ஒரு வயசு மூத்தவன் தான் பழனி. அவன் எப்போ வந்தாலும் சரி தம்பி காற்று பிடிக்கணும் ஏர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இவனுக்கு தம்பின்னு சொல்கிறதே பிடிக்காது. எப்போவுமே அக்கான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா இவன் மனசுக்குள்ளே அவள் இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் அவன் தம்பி வந்தால் விமல்சன் அப்படின்பா. விமல்சன்னு சொன்னால் இவனுக்கு தோணும், நமக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க, பழனியாம். பழனி, சிதம்பரம்,
திருச்செந்தூர், இப்படி சாமி பேரை வைக்கிறதெல்லாம் விட்டுப்புட்டு ஊர் பேரையும் வச்சுட்டாங்களே. எனக்கு விமல்சன் சொல்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, விமல்சன் வைக்க இந்த மாதிரி ஒரு பேர்லாம் போச்சே அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். இப்போது அந்த பெண்ணு கொஞ்சம் அதாவது 9th 10th படிச்சுட்டு +2 படிக்கக்கூடிய காலகட்டம் வந்துடும். அந்த காலகட்டத்தில் இப்போ பெரிய சைக்கிள் வேணும். அதாவது அந்த காலை தூக்கி போடுறப்ப அந்த ஹேண்ட்பாரில் தட்டும். அந்த சைக்கிள் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைக்கிளை அப்பா எடுத்து கொடுப்பாரு. பெரிய சைக்கிள் எடுத்து கொடுத்தா கடை ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சைக்கிளாக எடுத்து கொடுத்து அவளுக்கு கிஃப்டாக ஒரு கீ செயினை கொடுப்பாரு. இவனுக்கு பிடிச்ச மரிய புஷ்பத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க முடியாதா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப பார்ப்பான். நீங்கள் பழைய ஆளுகளுக்கு சைக்கிள் ஓட்டுகிற ஆளுகளுக்கு தெரியும், இந்த சைக்கிளை குடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீல் இருக்குல்ல, அந்த நடுப்பகுதியில் அந்த மைய அச்சில் ஒரு பூ மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பிளாஸ்டிக் வயர்களெல்லாம் ஒரு கற்றையாக இருக்கும். அதை இவனுடைய பொறுப்பை அவளுக்கு மாட்டி சைக்கிளை அனுப்பி விடுவான். அப்போது அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சிரிப்பு வரும். அதை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தப்படுவான். அப்போது அவள் அப்பா கிட்ட நைஸாக காத்துக்குள்ளே பேசுவா. நம்மளை பற்றி தான் பேசுகிறா போல் நினச்சா அவள் அப்பா சொல்லுவார், தம்பி இந்த 10 ரூபா வச்சுக்கோ, டீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுப்பா. இந்த இடம் தான் ஒரு மனுஷனை அவமானப்படுத்துகிற இடம். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறது வேற. ஆனால் 10 ரூபா கொடுத்து டீ குடிச்சுக்கோன்னு சொன்ன உடனே அவனால் தாங்கவே முடியாது. அப்படியே வேதனை தூக்கி உள்ளே வச்சுட்டு போயிடுவான். இப்போ அவள் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறா. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்ச நாள் கழித்து பெரிய பொண்ணாகி கல்லூரிக்கெல்லாம் போயிடுறா. கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் இவன் ஒரு நாளைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆளே காணலை, சைக்கிளில் வரவே இல்லை. இப்போ சைக்கிளில் வரலையே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே நல்ல சைக்கிளாக தூக்கி, போட்டிருக்க ட்ரெஸ் தான் எப்படியோ இருந்துட்டு போகுது, சைக்கிளாக நல்ல சைக்கிளை தூக்கிட்டு போய் அவள் இருக்கிற தெருவெல்லாம் போய் தேடி பார்ப்பான். அவள் வீட்டு பக்கமெல்லாம் போய் பார்ப்பான், ஆளை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் அந்த சர்ச்சுக்கெல்லாம் போய் பார்ப்பான். சர்ச்சில் பார்த்தா அன்னை மரியாள் தன்னுடைய அந்த குழந்தைய வச்சுட்டு அப்படியே இருக்கிறதெல்லாம் பார்ப்பான். 2000 வருஷமாக அந்த அம்மா இப்படி சுமந்துட்டு இருக்காங்களே, ஒரு 10 நாளாக நம்ம மரிய புஷ்பத்தை பார்க்குறோம், நம்மளால் இருக்க முடியலையேன்னு சொல்லி அவனுக்கு கவலையாக இருக்கும். எப்படியும் அந்த இயேசுபிரான் பிறந்த நாள் அன்னைக்கு நாம் சர்ச்சுக்கு கொண்டாடணும்லாம் நினச்சிட்டு வருவான். ஆனால் மரிய புஷ்பத்தை அவனால் பார்க்கவே முடியாது. அப்போது ஒரு நாள் அவன் தம்பியை டீ கடையில் வச்சு பார்த்துருவான். தம்பியை டீ கடையில் வச்சு பார்த்த உடனே எப்படியாவது கேட்டோன்னு விறுவிறுன்னு போவான். அப்படியே கெந்தி தான் போவான். போனால் டீ கடையில் அவன் நின்ன உடனே இவனை கண்டுக்கவே மாட்டான் அவன். அப்போது தான் வந்திருப்பதை உணர்த்துவதற்காக அவன் சொல்லுவான், அண்ணே ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடுங்கண்ணே அப்படிமா. இது எதுக்காக சொல்கிறான்னா, தான் வந்துட்டேன் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு. அந்த விமல்சன் தன்னை பார்த்து திரும்பிடுவானா அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லுவான். ஆனால் அவன் திரும்பவே மாட்டான். கையில் ஒரு சிகரெட்டு, இந்த கையில் டீ கிளாஸு, டீ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், சிகரெட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இவனை பார்க்கவே மாட்டான். பக்கத்தில் போய் உங்கள் அக்கா மரிய புஷ்பப்பா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கலாம் போல தோணும். ஆனால் இவன் பக்கத்தில் போய், ஏன் இப்போ சைக்கிள் கடை பக்கம் ஆளே காணும் அப்படிம்பான். சொன்ன உடனே அதையும் அவன் கண்டுக்க மாட்டான். கண்டுக்காமல் இருந்தால் புல்லட்டில் ஏறி போயிடுவான். ஏன்னா புல்லட்டு வச்சுருக்கிற நான் சைக்கிள் கடையில் வேலை பார்க்குற உன் கூட பேசணுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். இப்போ போயிடுவான். இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து ஒரு நாள் இவன் கடையில் புதுசாக ஒருத்தன் வேலைக்கு வந்திருப்பான், கணேசன்னு சொல்லிட்டு. இவனை விட ஒரு 5 வயசு கம்மியானவன். அவன் முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், இவன் கடைக்குள்ளே இருப்பான். அன்னைக்கு மரிய புஷ்பம் அவளோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து சைக்கிளை ஓட்டிகிட்டு வர்றப்ப அவளுடைய பாவாடை அந்த செயினுக்குள்ளே சிக்கி எடுக்க முடியாமல் ஒரு சூழல் வந்துடும். அப்படியே சைக்கிளை பின்பக்கம் தூக்கிக்கிட்டு அப்படியே வருவாங்க. கடைக்கு முன்னாடி நிப்பாட்டின உடனே அந்த முன்னாடி புதுசாக கணேசன் ஒருத்தன் வேலைக்கு வந்தான்ல, அவன் அந்த பாவாடையை எடுத்து அந்த செயின்லேருந்து அப்படியே விடுவிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே இவனுக்கு பக்குன்னு ஆயிரும் நம்ம பழனிக்கு. அட பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, இத்தனை நாள் நான் முன்னாடி இருந்தால் வரல, இப்போ பார்த்தா வரணும்னு சொல்லி வேகமாக விறுவிறுன்னு பக்கத்தில் போவான். பக்கத்தில் போன உடனே எல்லாம் பார்த்தாச்சு அப்படிமா. அப்போ என்னென்னா, உனக்கு வேலையெல்லாம் உள்ளே போ அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு அப்படியே வேதனையாக இருக்கும், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமையலேன்ட்டு. அடுத்த கட்டம் என்ன பண்ணிடுவான்னா, இதை விட அவமானப்படுத்துகிற ஒரு இடம் வந்துடும். கடை ஓனர் வருவார், பழனி டீ கிளாஸை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வா அப்படிம்பார். இப்போது அந்த டீ கிளாஸை
இந்த தூக்கு இருக்கும். இப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா டீனா அப்படி பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்போ அப்படி கிடையாது, தூக்கு. அந்த தூக்கில் அப்படி டீயை தூக்கிக்கிட்டு வெறும் கிளாஸை தூக்கிக்கிட்டு வெளியே போவான். வெறுப்பு அப்படி இருக்கும். என்ன டீ கிளாஸ் கொடுக்க அனுப்புகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு சுவரில் 2 டீ கிளாஸையும் எடுத்து ஓங்கி எறிவான். இது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த உணர்வை வேற என்ன பண்ண முடியும் அவனால்? 2 கிளாஸ் எரிஞ்சு சுக்கு நூறாக அப்படி கீழே போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து கடைக்கு போயிட்டு இனிமேல் இந்த கடைக்கு நான் வேலைக்கே போக மாட்டேன், இந்த கடையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவான். 2 நாள் கழித்து அந்த கடையில் ராசுன்னு ஒரு அண்ணன் இருப்பார், மூத்த சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவர். அவர் 2 நாளாக கடைக்கு ஆளை காணலேடா, அந்த பேர் திருட்டு போய கணேசன், அவன் கடையில் 50 ரூபா திருடிட்டு போயிட்டான், கடைக்கே வரக்கூடாதுன்னு ஓனர் சொல்லிட்டார், நீ வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வருவான். இப்போ தான் நிம்மதியாக இருக்கும். அவன் கணேசனை பற்றி என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா, அவன் பீடி குடிப்பான், குடியாரப்பைய, அந்த காலத்தில் மஞ்சள் பத்திரிக்கைலாம் படிக்கிறவன், அவனை போய் வேலைக்கு வச்சுருக்காரு அப்படின்னு அந்த 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 சைக்கிள் செயின்லேருந்து அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தான்ல. அப்போல்லாம் அவனுக்கு தோணும், சரி கடைக்கு வரலன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துடுவான். வேலைக்கு வந்ததுக்கப்புறம் மரிய புஷ்பத்தை ஒரு நாளும் பார்க்க முடியல. ஏன்னு அவனுக்கு தெரியல. ஒரு நாள் இவன் சைக்கிளில் போகிறப்ப ஒரு சைக்கிளினுடைய கேரியரில் மரிய புஷ்பம் பின்னாடியே உட்கார்ந்துருப்பான். அவளை ஒருத்தன் சைக்கிளை வச்சு கொண்டு போவான். பார்த்த உடனே ஒத்த காலில் சைக்கிளை வேகமாக மிதிச்சு போய்கிட்டே இருப்பான். பக்கத்தில் போன உடனே மரிய புஷ்பம் தான் தெரிஞ்சிடும். மரிய புஷ்பம் தான் தெரிஞ்ச உடனே ஒரு பார்வை பார்ப்பான். மரிய புஷ்பம் அவனை அப்படியே பார்த்து லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்பிக்குவா. கழுத்தை பார்ப்பான், கழுத்தில் தாலி கயிறு தொங்கும். அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அவளுக்கு அது தாலி கயிறு, இவன் கழுத்தில் சுற்றின தூக்கு கயிறு மாதிரி தெரியும். போச்சு, வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தது, அது முடிஞ்சு போச்சு, இனிமே அவளை மறந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு எப்படியோ மரிய புஷ்பத்தினுடைய அந்த நினைவிலிருந்து அப்படி வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டான். வெளியே வந்து இப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் அந்த கணேசன் இருந்தான்ல, இவன் கடையில் வேலை பார்த்துட்டு நல்லவன் இல்லைன்னு சொன்னாமல் புதுசாக ஒரு கடை போட்டு, எப்போயுமே கடை ஓனர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் அப்படி ஜம்முன்னு இருப்பார், வேலைக்காரன் தான் ஒரு மாதிரி இருப்பான். அப்போது நமக்கு இப்படி ஒரு கடை ஓனராக ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அவன் சொல்லுவான், இந்த அவன் கடைக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் நிற்கும், இந்த சைக்கிள் யார் சைக்கிள் தெரியுதா அப்படின்னு. தெரியலையே. அந்த பிள்ளை தேவாலயத்துக்கு வரும்ல, சர்ச்சுக்கு வரும்ல, அந்த பிள்ளை சைக்கிள் அடிமா. இவனுக்கு பக்குங்க, அந்த பிள்ளையா, உன்னை விட வயசுக்கு எத்தனை வயசு மூத்தவா அவளை அந்த பிள்ளை சைக்கிள்னு சொல்கிற, ஏன்னா இவன் நேசித்த பொண்ணு இல்லை அப்படியான்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிப்பான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவள் கல்யாணமானது லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டா. அதனால் வீட்டில் இருக்கல, 2 பேரும் தனியாக தான் வந்தாங்க. யார் அப்படின்னா, ஒரு மீன்காரி பொண்ணை மகனை கல்யாணம் முடிச்சிட்டா அப்படின்னு. என்ன ஜாதின்னு சொல்லியிருக்க மாட்டார் கதையில், மீன்காரி பொண்ணு. அப்போ அவங்க வீட்டில் பிடிக்காம கல்யாணம் முடித்து வச்சுட்டாங்க. கல்யாணம் முடித்து வச்சதுக்கப்புறம் அந்த கணவன் ஒரு லோடு மேனு, தினசரி அரிசி மூட்டையை கொண்டு போகிறது, நெல் மூட்டையை கொண்டு போகிறது, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் லாரியில் மூட்டையாக இருக்கும், அதை இறக்க வேண்டியது இருக்கும். இறக்குறப்போ ஒரு மூட்டை மேலே விழுந்து கழுத்து எலும்பு ஒடிஞ்சு ஒரு 10 நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்து செத்து போயிடுவான். செத்து போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் கேட்குறதுக்கு அவனுக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு தகவல் சொல்லுவான். அவளுக்கு 4 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த 4 வயசு பொம்பளை பிள்ளையோட அவன் என்ன பண்ணுறா தெரியுமா, வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கடை வச்சுட்டா. வீட்டுக்கு முன்னாடி கடை வச்சு அதை வச்சு புழப்பு நடத்திக்கிட்டான்னு சந்தோஷப்படுவான். சொல்லுவான், பேருக்கு தான் கடை, ராத்திரி அந்த வீட்டுக்கு எத்தனை ஆம்பளையை போயிட்டு வந்துட்டு இருக்கான் தெரியுமா அப்படிமா. இவனுக்கு பக்குங்கும். அடுத்து சொல்லுவான், ராத்திரி என்னடா ராத்திரி, பகல்லையும் கூட அவன் வீட்டு கதவு அப்பப்போ அடைச்சி தான் கிடக்கும், நானே 4-5 தடவை போயிட்டு வந்திருக்கானா பார்த்துக்கோ அப்படிமா. இவன் அந்த சைக்கிளை பார்ப்பான். மரிய புஷ்பத்தினுடைய சைக்கிள் முன்னாடி இருக்கும், அந்த பின்னால் இருக்கக்கூடிய கேரியர் துருப்பிடிச்சு போய் இருக்கும். மரிய புஷ்பமும் இப்படி தான் துருப்பிடிச்சு போயிட்டாலோ, ஆமாம் என்ன பண்ணுவான், 4 வயசு குழந்தை இருக்குது, வாழ்க்கைக்கு பொழப்பு நடத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு வேதனையாக தான் இருக்கும். இருந்தாலும் இதுக்கு மேலே கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறான். மரிய புஷ்பத்தை பார்க்க மாட்டோமா நினச்சிக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் மரிய புஷ்பம் அவனுடைய கடைக்கே வந்து நிற்கிறான். இவனுக்கு அப்படி ஒரு
பார்க்கணும் நினச்சி மரிய புஷ்பம் நேரடியாக வந்துட்டா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா, 300 வச்சுருக்கியா, 300 வச்சுருக்கியா, வா என் கூட அப்படின்பா. இவனுக்கு 300 நானா அப்படின்னு ஒன்று அப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. சரி நீ போ நான் வாரம்னு சொல்லி டீ கடையில் நிற்போம்ன்றவா. இவன் வேலை பார்க்குறவன்ட்ட எங்கே 300 இருக்கும்? டீ கடை ஓனர் பக்கத்தில் இருப்பார். அவர்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி 300 எனக்கு கொடுங்க, சம்பளத்தில் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு 300 வாங்கிட்டு விறுவிறுன்னு போவான். போன உடனே மரிய புஷ்பம் சொல்லுவா, நீ சைக்கிள் ஓட்ட வேண்டாம், நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னு பின்னாடி உட்கார வச்சு அவன் சைக்கிள் ஓட்டுவா. இவனுக்கு கூட அப்போ தோணும், நம்ம வந்து கால் ஊனமாக இருக்கிறதுனால பின்னாடி உட்கார வச்சுட்டா, அது ஒரு பொம்பளை சைக்கிள் ஓட்டி நான் பின்னாடி உட்கார்றதா, ஒரு பெண் சைக்கிளை ஓட்டி நான் உட்காரதானா அவனுக்குள்ளே ஒரு ஈகோ கூட ஃபார்ம் ஆகும். ஏன் பெண் ஓட்டினா என்ன இருந்தாலும் அப்படியே சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். ஆனால் எத்தனையோ நாள் அவளோட வாழன்னு நினச்சி அவளோட கல்யாணம் முடித்து மனைவியாக வைக்க நினைக்கக்கூடிய அவளை இன்றைக்கி ஒரு நாளாவது வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி அவன் சைக்கிளில் உட்காந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு இனிப்பு கடைக்கு முன்னாடி போய் நிறுத்துவான் சைக்கிளை. உள்ளே போயிட்டு ஒரு 1/4 கிலோ பூந்தி 1/4 கிலோ காரச்சேவு வாங்கிக்கோ அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவனும் பூந்தியும் காரச்சேவும் வாங்கிக்கிட்டு, சரி 4 வயசில் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லியிருக்காள்ல, 4 வயசில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கிக்கிடுவோம்னு இருக்கிறதுலே தரம் குறைஞ்ச ஒரு பிஸ்கட்டு அதை வாங்கி கையில் வச்சுட்டு சைக்கிளை ஏறிக்குவான். இப்போ மறுபடியும் சைக்கிள் போயிட்டே இருக்குது. போன உடனே அடுத்து ஒரு பூக்கடைக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுவா. பூக்கடைக்கு முன்னாடி நிப்பாட்டின உடனே ஒரு பெரிய பார்சல், பூ பார்சல் இலையில் சுற்றி இருக்கும். ஆமாம், ஒரு 200 பூ இருந்தால் போதும், மல்லிகைப்பூ. இவ்வளோ பெரிய பார்சலை எதுக்கு வாங்கியிருக்கா? ஒரு வேளைக்கு இன்றைக்கி நம்மளை கூட்டு போய் படுக்கறை ஃபுல்லாகவே மலர் மஞ்சமாக மாற்ற போகிறாளோ அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பின்னாடி உட்காந்துருப்பான். இப்போ அடுத்த கடையில் கொண்டு நிப்பாட்டுவான். அங்கே மெழுகுவர்த்தி, தீக்குச்சி, அப்புறம் ஏதோ ஒரு பக்கெட்டு, மண்வெட்டி எல்லாம் வாங்கி இதையும் பிடிச்சிக்கோ அப்படின்றான். இவனுக்கு என்ன எதுக்காக அப்படி பண்ணுறான்னு தெரியாது. சைக்கிள் அப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 8 மணி 9 மணி காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்காங்க. போனால் நேராக கல்லறை தோட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறான். கல்லறை திருவிழா அன்னைக்கு நடக்குது. அந்த கல்லறை திருவிழாவுக்காக அங்கே கொண்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டான். பார்க்குறான் இவன் முழுக்க அப்படி ஒவ்வொரு கல்லறையிலையுமே மெழுகுவர்த்தி எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கல்லறை மேலே பொருள்கள்லாம் வச்சு சாமி அங்கெல்லாம் வணங்கி அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க உள்ளே போகிறாங்க. இவளுடைய கணவன் இறந்த அந்த கல்லறைக்கு பக்கத்தில் போன உடனே அங்கே செடியும் புல்லும் அப்படியே முளைச்சி கிடக்குது. நீ இதை செதுக்கு, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செதுக்குறான். அவன் அந்த வாளியை தூக்கிட்டு போய் தண்ணி கொண்டு வரா. தண்ணி கொண்டு வந்து சுண்ணாம்பு கொண்டு வந்துருப்பான். அந்த சுண்ணாம்பை அப்படியே நீர்த்து போக வச்சு அந்த சுண்ணாம்பை அப்படியே அதிலலாம் தீட்டி கோடு போட்டு அதுக்கு மேலே அந்த பூந்தியையும் வச்சு காரச்சேவை வச்சு மெழுகுவத்தியை ஏற்றி அதுக்கு மேலே முக்கியமாக வச்சுருப்பா. ஒரு தடிமானான ஒரு பெரிய நோட்டு, ஒரு பேனா, ஒரு மைக்கூடு, இதெல்லாமே அது மேலே வச்சுட்டு கண்மூடி அப்படியே நிற்கிறா. உட்காந்துருக்கா, கண்மூடி இந்த இது பண்ணுவாங்கள்ல, அப்போ நிற்கிறான். அவனும் வழி இல்லாமல் நின்றுக்கிட்டே இருக்கிறான். நின்றுட்டு அந்த ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஆமாம் உன்னுடைய கணவன் பேர் என்ன பேர், ஏதாவது பேசணுமே அதுக்காக சொல்கிற. டேவிட்டு அப்படிம்பா. ரொம்ப நல்ல பேர் என்ன அப்படிம்பா. சொல்லிவிட்டு சரி இந்த அந்த பூந்தின்னு சொல்லிட்டு பூந்தியை எடுத்து அவன் கையில் கொடுக்க போவா. அவன் கையை நீட்டுவான். கையை நீட்டாத, காமி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் போட்டுட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி லேசாக ஒரு தூறல் விழுதோ இதே மாதிரி ஒரு தூறல் விழுந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் ஒரு சின்ன லைட்டு, வீட்டில் அந்த எப்படி பொருள்கள் இருந்ததுன்னு எழுதியிருப்பார். வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான பொருள்கள் மட்டுமே இருக்கும், வேறு எதுவுமே அனாவசியமாக இருக்காது. குழந்தை எங்கன்னு பார்ப்பான். துணி குவியல்களுக்கு இடையில் அந்த குழந்தை அப்படியே தூங்கிக்கிட்டு இருப்பாள். அப்படியே உட்கார்ந்துட்டு ஒரே அந்த வீட்டினுடைய எல்லா பொருள்களிலும் துயரம் படிந்திருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த வீட்டில் இருந்த எல்லா பொருட்களின் மீதும் துயரம் படிந்திருந்தது. ஆனால் ஒரே ஒரு பொருளில் மட்டும் துயரம் படியவில்லை. அது எதுவென்றால் அதுதான் மேஜை. ஒரு கலைநயமிக்க மேஜை அந்த அறையில் இருக்கும். அந்த கலைநயமிக்க மேஜையில் அந்த கல்லறை மீது வைக்கப்பட்ட பெரிய நோட்டு, பேனா, மைக்கூடு, அது 3 இருக்கும். இப்போ தான் அவள் சொல்லுவா, எனக்கு எப்படி கல்யாணம் நடந்தது தெரியுமா, இந்த நோட்டு என்ன தெரியுமா, நானும் டேவிட்டும் ஒன்றா படித்தோம். படிப்பு மேலே அவனுக்கு அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு ஆர்வம்.
அவ்வளோ புக்குகள் படிப்பான், நல்லா படிப்பான். அதனால தான் நான் அவனை நேசித்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரால் வாழவே முடியல. அதனால் என்ன பண்ணார், மூட்டை சுமக்க போயிட்டார். எங்களுக்கு இடையே இருந்த காதலை எங்கள் அம்மா அப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கலை. இந்த காதலை ஏற்றுக்கலை. நானாவது எப்படியாவது படிப்பை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதை அவங்க ஒத்துக்கலை. நாங்கள் கல்யாணம் முடித்தோம். கல்யாணம் முடித்த துரதிர்ஷ்டம் அவர் இறந்துட்டார். அதை விட இந்த நோட்டு புத்தகத்தில் என்ன இருந்ததுன்னா, ஒரு 4 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதில்ல, மழை பெஞ்சது எல்லாருமே வீட்டுக்குள்ளே முடங்கி போனோம். ஆனால் என்னுடைய டேவிட் என்ன செஞ்சான் தெரியுமா, 360 கவிதைகள் ஒவ்வொரு நாளும் என்னையே நினைத்து நினைத்து 360 கவிதைகளை இந்த நோட்டில் எழுதினான். அந்த கவிதை தான் இந்த நோட்டு. இந்த கவிதை தான் இந்த எனக்கு என் கூட என் இறந்து போன அந்த டேவிட் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ எதுக்காக அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு தன்னுடைய உடுத்தியிருந்த சேலையினுடைய முந்தானியை அவிழ்த்து படுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்னு மறுக்கிறான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இல்லை மறுக்கிறான் அப்படின்னு. கணேசன் கூட தப்பு தப்பாக சொல்லியிருப்பானே அப்படின்பா. ஏன்னா கணேசன் எல்லா விஷயம் பொய் சொல்லுவான்னு நினைப்பான். ஆனால் இது சரியாக சொல்லியிருப்பான்னு நினச்சி தான் வந்தான். நீ நினைக்கிற இந்த ஊரில் உள்ள எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் மானத்தையும் துணியையும் அவுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா நான் ஏன்டா கடன் நடத்தணும்? என்னை எல்லாரும் அப்படி பேசுகிறாங்க, கணேசன் பேசலாம், எல்லாரும் பேசலாம், ஆனால் நீயும் நம்பியிருக்க பார்த்தியா, வா வா அப்படின்னு கூப்பிடுவான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படிமா. இல்லை மழை பெஞ்சிக்கிட்டு தங்கிட்டு போகலான்னா தங்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படிமா. சரி போகிற தானே போகிற, சைக்கிள் வெளியே இன்றைக்கி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான். நாளைக்கு நீ கடையில் எடுத்துக்கோ அப்படின்றதான். சரின்னு சைக்கிளை தூக்கிட்டு போகிறான். சைக்கிளை தூக்கிட்டு போகிறான். மறுநாள் அந்த சைக்கிளை வாங்குவதற்கு மரிய புஷ்பம் வரவே இல்லை. வீட்டுக்கு போய் பார்க்குறான், வீடு அடைச்சி கிடக்கு. என்னன்னு கேட்டால், மரிய புஷ்பம் இந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு அங்கே உள்ள அந்த வீட்டில் உள்ள சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. வேகமாக கடைக்கு நிப்பாட்டுறான். அப்போது அந்த கடையில் வேலை பார்க்குற அந்த ராசு கேட்குறாரு, இது என்னடா சைக்கிள், உனக்கு புது சைக்கிள் அப்படின்னு. 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைக்கிளை நல்லா தொடச்சி அந்த சைக்கிளுக்குள்ளாக எண்ணெய் போட்டு அந்த பெல்லுக்கெல்லாம் அப்படியே அந்த ஆயில் போட்டு அப்படி கிரிங்கிரின்னு அடித்து பக்கத்தில் மரிய புஷ்பம் இருந்தால் எப்படி கவனிப்பானோ அதே மாதிரி அந்த சைக்கிளை அப்படி ஒரு நேசத்தோடு அவன் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பார். ஒரு பெண் அவளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நேர்மையாக பொறுப்பாக வாழ்ந்திருந்தாலும் காதலிச்சா அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்கிறது இல்லை. சரி, கணவனை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தா கூட, கஷ்டப்பட்டு வாழ்ந்தா கூட ஏதாவது ஒரு மரணம் சம்பவிச்சிச்சுன்னா, ஒரு பெண் தனிமையாக வாழ்ந்தா தப்பாக சொல்லி அவருடைய வாழ்வை சிதைக்கிற ஒரு சமூகமாக இது இருக்குது அப்படின்னு இந்த கதையை படித்தீங்கன்னா அப்படி இருக்கும். நரன் எழுதிய கதை தான் நான் சொன்ன கதை. இந்த புத்தக திருவிழாவில் நரன் கதை மட்டுமில்லை, அசோகமித்திரன் கதை மட்டுமில்லை, சுந்தரராமசாமி கதை மட்டுமில்லை, இந்த தமிழ்நாட்டில் உள்ள கதைகளை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடறாங்க. உலகத்தரம் வாய்ந்த கதைகள் நம்முடைய தமிழகத்தில் இருக்குது. உலகத்தில் மிகத்தரம் வாய்ந்த கதைகள் எதுவென்று யாராவது சொன்னால் அதற்கு ஈடு இணையான கதைகள் தமிழகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தான் நம்மிடையே இருக்கிறார்கள். ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், இன்று கதை சொல்லக்கூடிய பவா. நான் கூட நினச்சேன் இன்றைக்கி பவாவோட கதையே ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு கூட நினச்சிருந்தேன். இருந்தாலும் நரன் கதையை சொல்லுவோமே அப்படிங்கிறத ஆசையில் சொன்னேன். அவரளவுக்கு என்னால் கதை சொல்லலாம் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்கள்கிட்ட நான் கதையை வெளிப்படுத்தியிருக்கிறேன். இந்த கதையை கேட்ட, அதுவும் பவாவிற்கு முன்னாடி கதை சொல்ல அந்த வாய்ப்பு கிடைத்த எனக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.